ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்கனவில். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையில இருந்து ஜூனியர் இன்ஜினியர், சர்வேயர், டிராட்ஸ்மேன் பணிகள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 7/8/2024 பாத்தீங்கன்னா பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 3 பணிகள் கொடுத்திருக்காங்க நண்பர்களே. ஜூனியர் இன்ஜினியர், சர்வேயர், டிராட்ஸ்மேன். இந்த பணிகளுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸா ரெண்டா பிரிச்சிருக்காங்க, கிரேட் 1 அண்ட் கிரேட் 2ன்னு சொல்லிட்டு. இதுல நார்த் ரீஜன்ல 3ஆம் பிரிச்சிருக்குது, ஈஸ்ட் ரீஜன் 2ஆ பிரிச்சிருக்காங்க, அதே மாதிரி சவுத் 2ஆ பிரிச்சிருக்காங்க, வெஸ்ட்டுக்கு 2ஆ பிரிச்சிருக்காங்க, ஒடிசா ப்ராஜெக்ட் கார்பரேட் சென்டர். சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. பேன் இந்தியா லெவலுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்ப கார்பரேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு 4 காலி பணியிடங்களும், சர்வேயருக்கு 4 காலி பணியிடங்களும், டிராட்ஸ்மேனுக்கு 8 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஈஸ்ட் ரீஜன் குரூப் 1 அண்ட் குரூப் 2 சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. தலா ஒரு காலி பணியிடங்கள் ஜூனியர் இன்ஜினியர், சர்வேயருக்கு 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. நார்த் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 and 2 and 3 மூணா பிரிச்சிருக்காங்க. டோட்டலா 6 காலி பணியிடங்கள் இருக்குது. சவுத் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு 4 காலி பணியிடங்கள் இருக்குது. வெஸ்ட் ரீஜனுக்கு பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சு 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒடிசாவுக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது உடல் ஊனமுற்றோர்கள் யாரெல்லாம் ஜூனியர் இன்ஜினியர், சர்வேயர், டிராட்ஸ்மேன் இந்த 3 போஸ்டிங் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 26,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,18,000 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும். அப் டு 31 வயசுக்கு விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும், எலிஜிபிள். சர்வேயர் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 22,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 85 வயசு சம்பளம் வாங்க முடியும். அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் டிராட்ஸ்மேனுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த டிராட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 22,000 சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 85 வரைக்கும் வாங்க முடியும். அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வெரிபிகேஷன் கிரிட்டேரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல ஏஜ் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்திருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் எக்ஸ் சர்வீஸ்மேன், விக்டம்ஸ் ரியார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிடாக்ஷன் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 120 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சென்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமது தமிழ்நாட்டுல சென்னை லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த போஸ்டுக்கு பே ஆஃப் ஸ்கேல் எந்த மாதிரி வேரியபிள் காட்டணும் அப்படின்ற மாதிரி தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். சோ ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், டாக்குமெண்ட், ரெலவென்ட் சர்டிபிகேட், டாக்குமெண்ட் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பர்த் சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட், ஏஜ் ரிலாக்சேஷன் சர்டிபிகேட், பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், எனி அதர் ரெலவென்ட் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட், இது எல்லாமே சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட் காப்பி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.
சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.